வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 60 வயதிற்கு பின்பு பென்ஷன் தொகை ரூபாய் 10,000 2 மடங்கு உயர்வு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து விவரத்தை பார்க்கலாம். அடல் ஓய்வூதிய திட்டம் APY என்பது அமைப்பு சாரா துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் சுய தொழில் செய்வோர் போன்றோருக்கு முதுமை காலத்தில் நிதி பாதுகாப்பை வழங்குவதற்கு மே 2015 மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 60 வயதிற்கு பின்பு மாதம் 1000 முதல் 5000 ரூபாய் வரை உத்தரவாத ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய பணவீக்கம், அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு இந்த ஓய்வூதிய வரம்பு போதுமானதாக இல்லை என்று பலரும் கருதுகிறார்கள். அதன் பின்னணியில் இந்த திட்டத்தின் அதிகபட்ச ஓய்வூதிய வரம்பை ரூபாய் 10,000 உயர்த்த அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் கோடிக்கணக்கான பயனாளிகளுக்கு இது பெரிய நன்மையாக இருக்கும். இந்த திட்டம் குறிப்பாக முறைசாரா தொழிலாளர்கள் எனப்படும் பெரும்பான்மை பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்த வேலைவாய்ப்பில் சுமார் 90% பேர் இந்த அமைப்புச்சாரா துறையில் இருப்போர். இவர்களுக்கு நிரந்தர ஊதியம், ஓய்வூதியம் அல்லது சமூக பாதுகாப்பு போன்ற நலன்கள் பொதுவாக கிடைப்பது இல்லை. தெருவோர வியாபாரிகள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலைக்காரர்கள், சிறு கடைக்காரர்கள் போன்று பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள இந்த மக்களுக்கு முதுமையில் வருமானம் இல்லாமல் போகும் அபாயம் அதிகம். இந்த நிலையை சமாளிக்க APY திட்டம் முக்கிய கருவியாக செயல்படுகிறது. தற்போது 9 கோடிக்கும் அதிகமானோர் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது அதன் பிரபலத்தையும் தேவையும் காட்டுகிறது. மேலும் 2025-26 நிதியாண்டில் மட்டும் 1.35 கோடி புதிய உறுப்பினர்கள் இணைந்திருப்பது இத்திட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. அரசு தற்போது பரிசீலித்து வரும் முக்கிய மாற்றம் ஓய்வூதிய உச்சவரம்பை 5000 10,000 ரூபாயாக உயர்த்துவது சார்ந்தது. இந்த முன்மொழிவு நிதி அமைச்சகமும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA இணைந்து ஆய்வு செய்து வருகின்றன. இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி சூழ்நிலையில் ஓய்வூதியர்களுக்கு சிறந்த நிதி ஆதரவாக இருக்கும். மேலும் புதிய உறுப்பினர்களை ஈர்க்கவும், ஏற்கனவே இணைந்திருப்பவர்கள் திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு செலுத்த ஊக்குவிக்கவும் இது உதவும். குறிப்பிடத்தக்க வகையில் அந்த திட்டம் டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் முறைப்படி செயல்படுகிறது. அதாவது பயனாளர்களின் பங்களிப்பே இதன் அடிப்படை. எனவே ஓய்வூதிய வரம்பு உயர்த்தப்பட்டாலும் அது அரசு நிதிச்சுமை பெரிதாக அதிகரிக்காது என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். இந்த திட்டத்தை கிராமப்புறங்கள் வரை விரிவுபடுத்த அரசு பல்வேறு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. பென்ஷன் சாக்கீஸ் மற்றும் வணிக முகவர்கள் மூலம் மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிகமானவர்கள் இத்திட்டத்தில் இணைவதை உறுதி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் உறுப்பினர்கள் தொடர்ந்து மாதாந்திர பங்களிப்பை செலுத்துவதை உறுதி செய்வதும் ஒரு முக்கிய சவாலாக இருக்கிறது. இதற்கான தீர்வுகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. ஜனவரி 26, 2026 அன்று இத்திட்டத்தை 2031 வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. அதனுடைய நீண்டகால முக்கியத்துவத்தை காட்டுகிறது. மொத்தத்தில் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றம் ஒரு சாதாரண ஓய்வூதிய திட்டத்தை விட நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பின் முக்கிய தூணாக மாறி வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. எதிர்காலத்தில் ரூபாய் 10,000 ஓய்வூதிய நடைமுறைக்கு வந்தால் அது கோடிக்கணக்கான மக்களின் முதுமை கால வாழ்க்கையை மேலும் பாதுகாப்பாக மாற்றும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.